தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹகி சார்ட் அப்படின்னா என்ன, இந்த ஹகி சார்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத ஒரு பிராக்டிகலா லைவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹகி சார்ட்டை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தறலாம். ஷேர் மார்க்கெட்ல மோர் எஃபெக்டிவ்லி அண்ட் ப்ரொஃபஷனல் சார்ட் அப்படின்னா இந்த ஹகி சார்ட்டை நம்ம சொல்லலாம். இந்த சார்ட் பாத்தீங்க அப்படின்னா 1870s ஜப்பான்ல ரைஸோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஆமாங்க, உங்க காதுல விழுந்த வார்த்தை கரெக்ட் தான். ரைஸ் அதாவது அரிசியோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. இந்த சார்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். மற்ற ட்ரெடிஷனல் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது லைக் வந்து கேண்டில்ஸ்டிக்கா இருக்கட்டும், பார் சார்ட்டா இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த சார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி பிரைஸ் மூவ்மெண்ட்டை மட்டும் வச்சுதான் இது கால்குலேட் ஆகும். இந்த சார்ட் யூஸ் பண்ண மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல உள்ள நாய்ஸை ஃபில்டர் பண்ணிட்டு ட்ரெண்டை ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்ண வச்சிரும். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஸ்டீவ் நில்சன் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் இந்த சார்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த ஹகி சார்ட் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளும் கூட. இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 லைன்ஸ் இருக்கும். ஒன்னு ஹரிசாண்டல் லைன், இன்னொன்னு வெர்டிகல் லைன். இப்போ ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது ஒன்னு லோவை குறிக்கும், இல்லனா ஹையை குறிக்கும். இப்போ ஒரு லைன் வந்து லோவுல இருந்து ஹைக்கு போகுது அப்படின்னா அதை வந்து அப் பார் அப்படின்னும், ஹையில இருந்து லோக்கு வந்துச்சு அப்படின்னா அதை டவுன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிரீன் கலர் லைனாவே ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை சைனீஸ் வேர்டான யங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 𝐻𝐸𝐴𝐁 யங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெட் கலர் லைனாவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷ்ல இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து இன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது YIN இன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, கிரீன் கலர் லைனா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்வார்ட் டைரக்ஷன்ல இருக்கு, அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்கு, புல்லிஷ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ரெட் கலர் லைனாவே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, அது வந்து பியரிஷ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ வாங்க இந்த ஹகி சார்ட்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணி பிராக்டிகலா யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் என்னோட ஜீரோதாவோட கைட் டேஷ்போர்ட்ல நான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நிஃப்டி 50 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நிஃப்டி 50ல போயிட்டு நான் பாப் அப் சார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா பாப் அப் சார்ட்டை வந்து ஒரு தனி விண்டோல நிஃப்டி 50 ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா, நார்மலா கேண்டில் ஸ்டிக் சார்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹகி சார்ட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்றதுக்கு டிஸ்பிளேல போய்க்கங்க. டிஸ்பிளேல போயிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா 𝐂𝐜𝐜𝐴 ஹகி அப்படின்னு இருக்கும். ஹகிக்கு மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹகி சார்ட். ஓகேங்களா, ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொன்னது போல இதுல ரெண்டு லைன் தான் இருக்கும். ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது வந்து ஹரிசாண்டல் லைன், இன்னொன்னு வந்து வெர்டிகல் லைன். ஓகேங்களா, ஒன்ஸ் ஹரிசாண்டல் லைன் எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒன்னு ஹையா இருக்கும் இல்லனா லோவா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மேல வந்து ஹரிசாண்டல் லைன் இருக்கு, அப்ப இது வந்து ஹை. கீழே அது ஹரிசாண்டல் லைன் இருந்தது அப்படின்னா லோ. ஓகேங்களா, இப்போ வந்து கீழே இருந்து ஒரு லைன் வந்து மேல ஃபார்ம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து அப்வார்ட் பார், அதாவது அப் பார் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருந்து கீழே ஃபார்ம் ஆயிட்டு வந்தது அப்படின்னா அது வந்து டவுன் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கிரீன் கலர் லைனாவே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரா இந்த லைன் ஃபார்ம் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம இந்த சைனீஸ் வேர்ட்ல வந்து யாங் லைன் என் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சோ இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எக்ஸிட் எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ரெட் கலர் லைன் முடிஞ்சு கிரீன் கலர் லைன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க பை என்ட்ரி எடுத்துடணும். பை என்ட்ரி எடுத்துட்டு எப்போ வந்து கிரீன் கலர்ல இருந்து ரெட் கலர் மாறுதோ அப்போ வந்து நீங்க செல் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். ஓகேங்களா, நீங்க ஷார்ட் என்ட்ரி போறீங்க அப்படின்னா கிரீன் கலர் முடிஞ்சு ரெட் கலர் ஃபார்ம் ஆகும்போது நீங்க வந்து ஷார்ட் என்ட்ரி கொடுத்துருங்க. திரும்ப அகைன் வந்து கிரீன் கலர் ஃபார்ம் ஆகும்போது நீங்க வந்து பை பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிருங்க. இந்த சார்ட்டை பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஈஸியா உங்களால ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, புல்லி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, நல்லா மார்க்கெட் மேல போயிருக்கு. இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ நீங்க ஈஸியா உங்களுக்கு பார்த்தே சொல்லிடலாம் இது வந்து என்னன்னா அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நிஃப்டி வந்து இப்போ கரண்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலரா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இப்போ வந்து சின்ன ஒரு புல்லிஷ்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஈஸியா ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எரர் சிக்னல் வந்து உங்களுக்கு நிறைய கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க,
இப்போ இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நீங்க ஷார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா அகைன் பாருங்க, நீங்க வாங்கின பிரைஸ்க்கே வந்து அகைன் கிரீன் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து செல் பண்ணிருப்பீங்க, திரும்ப வந்து மேல போன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க, கொஞ்சம் கீழே வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் சிக்னல் வந்து உங்களுக்கு நிறைய கிரியேட் ஆகும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்றேன் அப்படின்னா, நீங்க அடிஷனலா ஒரு இண்டிகேட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இது MACD வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ நீங்க ஸ்டடீஸ்ல போயிட்டு MACD அப்படிங்கறத இந்த இண்டிகேட்டர் நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இந்த MACD இண்டிகேட்டர் அப்ளை பண்ணோன்னே இப்போ பாருங்க உங்களுக்கு ஓரளவு இந்த எரர் சிக்னல் எல்லாத்தையுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா MACD வந்து உங்களுக்கு செல் கொடுத்துருக்கு. ஆனால் இது இடையில இந்த இடத்துல பை எல்லாம் கொடுத்துருக்கு. அப்போ இதை வந்து நம்ம எரர் சிக்னல் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு நேராக வந்து செல் கொடுத்துருக்கு. அது டைரக்டா வந்து அப்புறம் பை எங்க கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு இடையில இந்த இடத்துல கிரியேட் ஆகின எல்லா கிரீன் சிக்னல், அதாவது இது எல்லாமே எரர் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, பை சிக்னல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு, கரெக்டா இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் செல் சிக்னல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரேட்டான சிக்னல். இந்த சிக்னல் வந்து நம்ம ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எரர் சிக்னலை வந்து நம்ம வந்து இந்த MACD வச்சு ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, சின்ன சின்ன கிரீனா வருது. அப்போ இது எல்லாமே எரர் சிக்னல். நீங்க இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனா இதை நம்ம எதை வச்சு அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா MACD. இந்த MACD பாருங்க எங்க செல் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல வந்து செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கிரீன் இருக்குல்ல, இதெல்லாம் எரர் சிக்னல். பாருங்க இந்த இடத்துல கட் ஆகவே இல்லை. அப்போ இது வந்து ஒரு எரர் சிக்னல், நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே போல இந்த இடத்துல இது எல்லாமே எரர் சிக்னல். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து MACD வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்க எந்த ஒரு சார்ட் யூஸ் பண்ணாலும் அடிஷனலா பேக்கப்புக்கு 2 இண்டிகேட்டர் வந்து சிஸ்டத்துல டிஃபால்ட்டா அப்ளை பண்ணியே வச்சுக்கோங்க. நான் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது ஒன்னு MACD, இன்னொன்னு RSI. இது ரெண்டும் எப்பயுமே டிஃபால்ட்டா சிஸ்டத்திலே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஹகி சார்ட்டோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹகி சார்ட் வந்து நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணிரும். ரெண்டாவது நமக்கு கிளியரான ட்ரெண்டை வந்து காட்டி கொடுத்துரும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால அப்ளையும் பண்ண முடியும், ஈஸியா சிம்பிளாவும் இந்த சார்ட் ரொம்ப இருக்கும். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து ஒரு இண்டிகேட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லதுன்னு ஒன்னு இருந்தது அப்படின்னா கெட்டதுன்னு ஒன்னு இருக்கும்ல, அப்ப அட்வான்டேஜஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல, அப்படி இந்த ஹகி சார்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹகி சார்ட் வந்து சாப்பி மார்க்கெட்ல அக்யூரேட்டா இருக்காது, அதாவது எஃபெக்டிவா இருக்காது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹகி சார்ட்டால நம்மளால ஸ்ட்ராங் ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டா அப்படிங்கறத மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர, அப் ட்ரெண்ட்ல இது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து ஒன்லி நமக்கு வந்து பேரிஷா புல்லிஷா அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா மட்டும்தான் ஷோ பண்ணும். இந்த சார்ட்டை வந்து வச்சு நம்ம ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லைக் கேண்டில் ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேமர் கேண்டில், ஹேங்கிங் மேனு, ட்ரீ ஸ்டார், இந்த மாதிரி கேண்டில் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல போகும் கீழே போகும் அந்த மாதிரி சொல்றேன்ல, அந்த மாதிரி எதுவுமே இங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபைனலா என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹகி சார்ட் எல்லாம் ஒரு காலத்துல நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ அந்த அளவு இது அக்யூரசி கொடுக்கறது இல்ல. அதனால இதை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம் இல்லனா லாங் டேர்முக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சார்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ e-books நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.